வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறதாம். விஜயை கைது செய்ய வேணாம், மு.க. ஸ்டாலினம் ராகுல் காந்தி கோரிக்கையாம். தேசிய கட்சிகள் தலையீடு. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகருமான விஜயன் தான் கரூர் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலே இது துயரச் சம்பவமாக பார்க்கப்பட்டு வந்ததாம். அது மட்டுமின்றி இது அரசியலிலே ஒரு பெரும் புயலை எல்லாம் கலப்பி வந்தது. அது மட்டுமின்றி இந்த துயரச் சம்பவத்திற்கு தாவைக்கா நிர்வாகிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நிலையில்தான் விஜய் ஏன் கைது செய்யப்படவில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கேள்விகளை எழுப்பியுள்ளார்களாம். இதற்கிடையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தாவைக்கா நிர்வாகிகள் முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறதா. இது மேலும் பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வருகிறது. அதாவது செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தாவைக்கா பிரச்சார கூட்டத்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் கூடினார்கள். அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை விட 2 மடங்கு கூட்டம், அங்கு மோசமான நிர்வாகம், விஜயின் தாமதமான வருகை ஆகியவெல்லாம் இந்த நெரிசலுக்கு கண்டிப்பாக உருவாக்க காரணமாக இருந்ததாம். இது 41 பேர், பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகிறதாம். தமிழகத்தில் உலுக்கியது. அதாவது மதுரை உயர்நீதிமன்ற சிறப்பு விசாரணை கண்டிப்பாக இதுக்கு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாம். காவல்துறை கண்டிப்பாக கரூர் காவல்துறையினர் தாவைக்கா கரூர் மேற்கு பிரவேச செயலாளர் விசிபி மதியழகன், மத்திய நகர செயலாளர் SC பவுன்ராஜ் ஆகியோரெல்லாம் கைது செய்கிறார்கள். இவர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் ஒன்று விதிக்கப்பட்டுள்ளதாம். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அவதூறு பரப்பியாக யூடியூபர் பிலிக்ஸ் பிராக்ஸ் தாவைக்கா நிர்வாகிகள் இருவரென நிர்வாகிகள் ஒருவர் 4 இதில் கைது செய்யப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. அதாவது தாவைக்கா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா சமூக ஊடகத்தில் ஜெட் போராட்டம் வெடிக்கும் என சர்ச்சைக்குரிய பதவிகளெல்லாம் நீக்கியதாகவும் கூறப்படுகிறது. அவர் மீது ஏன் வழக்கு செய்யப்படவில்லை? போலீஸ் தேடி வருகிறதா? தனி விமானம் மூலம் டெல்லி சென்று பின்னர் உத்தரகாண்ட் சென்றதாக தகவல் எல்லாம் வெளியாகிறதா. இதே போலதான் தாவைக்காவின் பொதுச்செயலர் புஷியானது கூட இணைச்செயலர் பொதுச்செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் 5 பிரிவுகளின் பேர் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாம். சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களெல்லாம் கண்டிப்பாக முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யும் நிலையில் தான் உச்சநீதிமன்றம் இன்று வரை இந்த வழக்கை விசாரிக்கிறது. அது மட்டுமின்றி விஜய் மீது நேரடியாகவே வழக்கு பதிவு செய்யப்படாததும் அரசியல் கட்சிகளிடையே பெரும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தி வந்ததாம். விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் கூட திமுகவுக்கு இடையே ரகசிய ஒப்பந்தம் உள்ளதா, அதனால்தான் விஜய் கைது செய்யப்படவில்லையா என கேள்வியெல்லாம் எழுப்பி வந்தாராம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருமாவளவன் கருத்தை ஆமோதித்து திமுக கூட்டணியில் உள்ளவரே இவ்வாறு கூறும்பொழுது உண்மையாகத்தான் இருக்கும் என்ற பட்சத்தில் தான் நானும் இதை பார்க்கிறேன் என்று சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களும் இதை கூறுகிறார்களாம். அது மட்டுமின்றி காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூட விஜயை கைது செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரியதாக பேச்சுக்கள் இருந்ததாம். ஆனால் காங்கிரஸ் வட்டாரங்கள் இதை மறுத்து ராகுல் காந்தி கரூர் சம்பவம் குறித்து விஜயிடம் தொலைபேசியில் பேசுவதற்கு முன்பாகவே இதை ஸ்டாலினம் தெரிவித்தாராம். இதற்கு விஜய் கைது தவிர்ப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று விளக்கமளித்த நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரசுடன் தாவைக்கா இணையமா கூட்டணி அமைக்கும் நிலைப்பாட்டில்தான் கண்டிப்பாக இந்த கரூர் சம்பவம் அவர்கள் மனதில் இருக்கும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.